அதற்கான முன்னுரையெல்லாம் சொல்லிட்டு நம்ம உள்ளே போனோம்னா ஒரு மந்திரத்தை 5 அல்லது 6 நிமிடத்தில் சொல்லி நிறைவு பண்ணிடலாம். திருவடி பேர் முன்னுரை. சிவன் குருவாக வந்து அருள் செய்வது தீக்கை எனப்படும். சிவன் குருவாக வந்து அருள் செய்வது தீக்கை எனப்படும். அது 7 பிரிவை கொண்டதாக இருக்கிறது. சிவப்பிரகாசத்தில் இருக்குது அந்த செய்தி, சித்தியாரில் இருக்குது. 1 by 1 எழுதுங்க, 1 கீழே 1 எழுதுங்க. 7 என்னதுலான்னா நயன தீக்கை, 2 குரு சீடனுடைய தலையில் கை வைக்கின்ற ஸ்பரிச தீக்கை, 3 குரு உபதேசிக்கின்ற உபதேச தீக்கை. அதை வந்து சுத்தமான தமிழில் மொழின்னு சொல்லுவாங்க. சுத்தமான தமிழில் என்ன பேரு? மொழி என்று பெயர். பிறகு குரு அவனுடைய ஆன்மாவில் கலந்து தன்னை போலவே அவன் ஆகணும்னு நினைப்பாரு. அதுக்கு யோகம்னு பேரு. சுத்தமான தமிழில் நினைவுன்னு பேரு. பிறகு குரு நூல்களை போதிப்பார். அதாவது நயன தீக்கையால் தீக்கை கொடுக்கலாம். அதாவது தீக்கை எனப்படுகிறது. தீக்கையை 7 வகையாக கொடுக்கலாம். நயன தீக்கையினால் கொடுக்கலாம், கையை சீடன் தலையில் வைத்து கொடுக்கலாம், உபதேசம் பண்ணி கொடுக்கலாம். அதுக்கு என்ன பேரு? மொழின்னு பேரு. நினைவுங்கிறது என்னது? நினைவு 2 தடவை வரும். நினைவுங்கிறது ஒன்று என்னதுன்னா, நம்மை போலவே இவனும் இந்த துறையில் சாதகனாக வரணும். போன வகுப்பில், இந்த வாரத்தில் வகுப்பில் சொன்னோம். சிவோகம் பாவனையில் அவன் இருந்து கொண்டுதான் அவனுக்கு எதை கொடுக்கணும்? சிவோகம் பாவனையை கொடுக்கணும். அதோடு சேர்ந்த அந்த நினைவு என்ற ஒரு தீக்கை. பிறகு நூல் ஒரு தீக்கை. இப்போ நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட நூலை ஒரு குறிப்பிட்ட ஆசிரியர்கிட்ட பாடம் கேட்டாலே அதுவே என்னது தான். நான் தீக்கை வாங்கலாம் சொல்ல வேண்டியதில்லை. ஒரு குறிப்பிட்ட குருவீட்டில் குருவிடத்தில் பாடத்தை கேட்டாலே என்னது தான்? அது தீக்கை வகையை சார்ந்தது தான். இன்னொன்று யோகம். ஆமாம், சொல்லியிருக்கிறோம். இன்னொன்று யோகம். இந்த நினைவும் யோகமும் வேற, புரியுதா? நினைவு என்பது சீடனுடைய சாதனத்துறையில் அவன் வளர்வதற்குரியது. யோகம் என்பது யோகத்தின் மூலமாக தீக்கையை கொடுப்பது. அந்த இடம் மட்டும் நான் உங்களுக்கு நாளைக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்கிறேன். அது சிவப்பிரகாசத்தில் இருக்குது. முதல் 10 மந்திரத்துக்குள்ளே இருக்குது. அதுக்கு பிறகு எங்கே இருக்குன்னா சித்தியாரில் கடைசி மந்திரத்தில் இருக்குது. ஆமாம், கோழி அதெல்லாம் வரும், வாரணம் அது இதெல்லாம் வரும். அது உங்களுக்கு நான் பிரமாணத்தோட அடுத்த வகுப்பில் கொடுக்குறேன். யோகம் ஔத்ரின்னு ஒரு வார்த்தை இருக்கும். இத்ரி. ஔத்ரினா வேள்விகளை செய்து தீக்கை செய்தல். வேள்விகளை செய்து தீக்கை செய்தல். அதே 2ஆ பிரிப்பாங்க. ஔத்ரிங்கிறது ஒரு கிரியா தீக்கை. வேள்வி செய்தும் செய்யலாம், வேள்வியை குரு கற்பனையாக செய்து கொண்டும் செய்யலாம். வேள்வியை செய்யாமலே நம்ம ஆதாரங்களில் எந்த ஆதாரத்தில் வேள்வி செய்யணும்னு திருமந்திரத்தில் வருது? மணிபூரகத்தில் வந்து கற்பனையாக குரு வேள்வி செய்து கொண்டு அவனுக்கு தீக்கை கொடுக்கலாம். ஒரு வேள்வி ஆசிரியரை வைத்து சமித்துக்களையெல்லாம் வைத்துக்கொண்டு நெய் ஊற்றி வேள்வி செய்யணும்னு கட்டாயம் இல்லை. புரியுதா? அதுக்கு ஔத்ரின்னு பேர். ஔத்ரி 2 வகைப்படும்னு சாஸ்திரத்தில் வருது. சித்தியாரில் இருக்குது ஔத்ரி பற்றிய விளக்கங்கள் எல்லாம், சிவபிரகாசத்திலும் இருக்குது. சொல்லுங்க என்னதெல்லாம்? நயன தீக்கை, பரிச தீக்கை, மொழி என்ற உபதேசம், நினைவு என்ற சீடனுடைய நலனுக்காக நினைத்தல், நூல் என்ற தீக்கை, யோகத்தில் இருந்து கொடுக்கின்ற தீக்கை, ஔத்ரி என்ற தீக்கை. இது 7ஆக சொல்லப்படுகிறது. இவை அனைத்திலும் தான் இந்த திருவடி பேர் என்பது அடங்குகிறது. இதுக்குள்ளதான் திருவடி பேர் அடங்குகிறது. அது தொடர்ந்து எழுதுங்க. மாணவன் அறியாமை நீங்கி மெய்ஞானத்தை பெற வேண்டும். மெய்ஞானத்தை பெறுறது மட்டுமல்ல, சிவானந்தத்தையும் அடையணும். அப்போ இதற்கு முந்தைய மந்திரத்தில் குருவை பேசினார். அவருக்கு என்ன வேலை? அறியாமையை நீக்கிறது, ஞானத்தை கொடுக்கிறது. இந்த திருவடி பேருங்கிறது என்னதுன்னா, அவன் சிவானந்தத்தை அடைதல். திருவடி பேருங்கிறது என்னது? சிவானந்தத்தை அடைதல். அது உரையாசிரியர் சொல்றாரு. அதனால்தான் குருவின் சிறப்பை பேசிய பிறகு திருவடி சிறப்பை பேசுகிறார்.
15 மந்திரங்கள் இந்த தலைப்பில் வருது. இந்த மந்திரத்தினுடைய முதல் மந்திரத்தினுடைய பொருள் எழுதுங்க. வினையின் வழியே மனம் செல்லுகிறது. மனம் செல்லுகிறது. அவனுடைய அன்பு உலகவர் மேலவே செல்கிறது. அந்த அன்பின் வழியே மனம் செல்லுகிறது. இவ்வாறு அன்பு மனம் எல்லாம் உலக மக்கள் மேல் அல்லது உறவினர் மேல் சென்றால் அது எதற்கு தடையாயிரும்? ஞானத்துக்கெல்லாம் தடையாயிரும். அவன் ஞான படிநிலையில் மேல் செல்ல முடியாது. அன்பு முழுசையும் சொந்த பந்தத்துக்கு கொடுத்துட்டு, மனசு முழுவதையும் சொந்த பந்தத்துக்கு கொடுத்துட்டு இறைவனுக்கு அப்போ என்னத்தை கொடுக்கறது? மக்கள் குலம் கல்வி என்னும் பித்த உலகில் பிறப்போடு இறப்பென்னும் திருவாசகத்தில் இருக்குது. சித்த விகார கலக்கம் தெளிவித்த வித்தக தேவர்க்கே சென்றுவதாய் கோத்தும்பி. முதல் வரி என்னது? மக்கள் குலம் கல்வி பிறப்பு என்னும் சித்த விகாரம். இது ஒன்றும் புது செய்தி இல்லை, மாணிக்கவாசகரே சொல்றாரு. மக்கள் குலம், மக்கள் சொந்த பிள்ளைகள் குடும்பம் ஜாதின்னு போனாலே நீ கீழே போயிருவேங்கிறார். யாரு? மாணிக்கவாசகரே சொல்ற. மக்கள் குலம் கல்வி அப்படின்னா அப்ப எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடிடுறதில்ல. அவர்களுக்கு செய்ய வேண்டிய எல்லா கடமையும் மனமும் வந்து செய்யணும். அழுந்தக்கூடாது. அழுந்துதல் என்னதுன்னா சாமியை விட எதுவும் பெருசா தெரியக்கூடாது. அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் செய்யணும். ஆனா சாமியை விட எதுவும் நமக்கு எதா தெரியக்கூடாது, பெருசா தெரியக்கூடாது. புரியுதா? கையலுடைய அன்புல கொஞ்ச நேரம் இருந்தா கடவுளோட பெருசா தெரியுது. ஆனா கையல் அன்புலேயே என்ன செஞ்சிடக்கூடாது, நம்ம அழுந்திடக்கூடாது. அது நாங்கள் போனதில் போயிட்டு வரும்போது பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் ஓடி வந்துட்டு அவங்க அம்மா அப்பாவுக்கு தெரியாமலே இந்த தடவை தாத்தாவை வரச்சுன்னு சொல்லிவிட்டு இருக்குது. அந்த அன்புக்கு நம்ம ஈடு கொடுக்கணும். ஆனால் அதே சமயத்தில் அதில் என்ன செஞ்சிடக்கூடாது, எனக்கு எல்லாமே பேத்தி தான் சொல்லக்கூடாது. அந்த அன்பை சாமி கிட்ட சொல்லி என் பேத்தியை நல்லா பார்த்துக்கன்னு சொல்லலாம், என் பேத்திக்கு நோய் வராமல் பார்த்துக்கன்னு சொல்லலாம், என் பேத்திக்கு ஞானத்தை கொடுன்னு சொல்லலாம். ஆனால் பேத்தியை விட எனக்கு எதுவுமே பெருசு நினைச்சக்கூடாது. அது அன்பை எதில் காட்டணும்? பேத்திக்காக யார்கிட்ட வேண்டலாம். அதுதான் உங்களுக்கு பாடத்துக்கு சொல்கிறேன். நான் செஞ்சுட்டு இருக்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். அதைத்தான் இதில் சொல்கிறாரு. அப்படி நீங்கள் போனீங்கன்னா ஞானத்தில் பாசம் வந்து படிநிலை கீழே போயிடும். அடுத்த பத்தியா எழுதுங்க. இந்த நிலையிலிருந்து விடுபட செய்வதற்காக குரு வருகிறார். இவங்க பேத்தியில் அழுந்தலன்னு இப்போ கார் வாடகை மட்டும் இன்னைக்கு ஒரு 2000 ரூபா 3000 செலவழிச்சிருப்பாங்க. அப்படி நான் அழுந்தலையே. நான் பஸ்ஸில் தான் போனேன். இவங்க பேத்தியை பார்க்க போறேன்ட்டு காருக்கு பெட்ரோலு டிரைவர் சம்பளம், புரியுதா? அது பஸ்ஸில் போயிருக்கலாமே. யாரு எங்க போனாங்கன்னு தெரியல. என்ன சொன்னேன்? விடுவிப்பதற்காக குரு வருகிறார். அவர்களது தலையின் மேல் தனது கையை வைக்கிறார். இந்த இடம் ரொம்ப முக்கியம். நீங்க திருவடி பேர்னா திருவடியை தலையில் வைத்தல் மட்டுமே நினைக்கிறாங்க. அதுல வேறொரு வடிவம் இருக்குது. அந்த வடிவத்தை சொல்லிட்டு இருக்கிறார். திருவடியில் தலையில் வைத்தல்ங்கிற வடிவம் ரொம்ப முக்கியமானது, ஆகமத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா இதை நீங்க கவனமா படிக்கணும். அவர்கள் தலையின் மேல் தன் கையை வைக்கிறார். அவ்வாறு வைத்தவுடன் அவர்களுடைய மனமென்ற குளத்தில் இறைவனது திருவடி ஆகிய தாமரை மலர்கிறது. அதுக்கு பேரு தான் திருவடி பேரு. அதுக்கு திருமூலர் வந்து அதுக்கு தான் திருவடி பேருன்னு பேர் கொடுத்திருக்கிறார். குருவினுடைய திருவடி தாமரைக்கு சமமா இருக்கிறதுனால குரு திருவடியை சீடனுடைய தலையில வைக்கும்போது அவனுக்கு இதெல்லாம் நிகழ்றதுனால அது தீக்கையில எதாகவும் வச்சிருக்கிறோம். திருவடி தீக்கை என்ற ஒன்றை வைத்திருக்கிறோம். மாணிக்கவாசகர் வாழ்க்கையிலாம் அது இணையார் திருவடி எந்தலை மேல் நட்டமையால் அப்படின்னு சொல்றாருல, அதெல்லாம் வருகிறது. ஆனால் இப்படி ஒரு பொருள் இருக்கிறதையும் நீங்க மறந்துடக்கூடாது. இப்படி ஒரு பொருள் இல்லைன்னு நினைச்சிடக்கூடாது. எல்லா ஒரு புற அடையாளங்களுக்கும் என்ன அடையாளம் இருக்கும்? ஒரு அக அடையாளம் இருக்கும். அது அக அடையாளம் இதுதான். என்ன புரிஞ்சுக்கிடணும்? குரு
உலகப்பற்றில் அழுந்துறவனை பிடிச்சி எங்க கை வைக்கணும்? தலையில கை வைக்கணும். அதை நான் போன வகுப்புல சொன்னேன். குருவினுடைய கையை தலையில வைக்கிறது தான் முக்கியம். ஆனா நம்ம பஸ்ஸில் போகும்போது யாராவது ஒருத்தர் நம்ம இப்படி கூப்பிட்டு பேசினா கூட அவங்க என்ன சொல்லுவாங்க? தொடாதீங்க சார், கூப்பிடுங்க சார்னு சொல்றோம். அப்போ அந்த அந்த பதட்டம் எல்லாருக்குமே இருக்கும், எல்லாருக்குமே பிடிக்காது. அதுக்காக நம்ம எதை வச்சிருக்கிறோம்? தர்ப்பையை வச்சிருக்கிறோம். ஆனால் குருவினுடைய கரம்பட்டு நமக்கு அந்த தீக்கை கிடைக்கிறத விட, தர்ப்பையோட கிடைக்கிறத விட எதுதான் ஆற்றல் வாய்ந்தது? குரு தன் கையை வைக்கும் போதுதான் அந்த நேரடியாக ஆற்றல் கிடைக்கும். தர்ப்பை ஆற்றல் உடையதாக இருந்தாலும் அது மாயையிலிருந்து தான் வந்திருக்குது. அது எதுல இருந்தா வந்திருக்கு? அது ஒரு சடப்பொருள் தானே. ஆனா குருவினுடைய அந்த எண்ணங்கள் என்ன பொருள் கிடையாது, சடப்பொருள் கிடையாது. அது அந்த ஆன்மாவுக்கு புரியணும்ல, அந்த ஆன்மாவுக்கு புரியணும்ல, புரியுதா? அதனால நம்ம அதுதான் அந்த டாக்டரை வச்செல்லாம் உங்களுக்கு விளக்கிட்டு இருந்தேன் வகுப்புல. டாக்டர் அந்த காலத்துல இதய துடிப்பை எப்படி பார்ப்பாங்களான்னா, யாருக்கு பார்க்கறாங்களோ அவனுடைய நெஞ்சில் இப்படி படுத்துடுவாங்களாம் அந்த காலத்துல. அந்த காது வழியா அது கேட்குமா. நான் ஒரு மருத்துவ புத்தகத்தில் படித்தேன். பிற்காலத்தில் ஒரு டாக்டருக்கு அது சங்கடமாக தெரிஞ்சிருக்குது. அவருக்கு கூச்ச சுவாவுடைய மருத்துவரான். அதுக்கு பிறகுதான் எதை கண்டுபிடிச்சிருக்காங்க? இந்த டெதாஸ்கோப்புங்கிற கருவியை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த டாக்டருடைய முயற்சியில தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதான் நான் உங்ககிட்ட சொன்னேன், புரியுதா? அதனால அந்த குருவினுடைய கரங்கள் நம்ம தலையில் படுவது மாதிரி ஒரு வரம் வேற எதுவுமே கிடையாது. அதுக்கு மேலான வரமே கிடையாது. அதுதான் அதுல சொன்னாரு. குருவி சென்னியில் கையை வைக்கிறாரு. அது அடுத்த வரி கவனிங்க. இப்போ அந்த கரமலர் மொட்டித்து அப்படின்னு 500 யுகம் பாடினாலும் இந்த பொருள் புரியாது. இதுக்கு பொருள் இதுதான். கரமலர் மொட்டித்து இருதய மலர்னா இதுதான் அர்த்தம். நீங்க 500 யுகங்கள் உட்கார்ந்து பாட்டு பாடினாலும் இந்த பொருள் எல்லாம் தெரியாது. திருமந்திரம் படிச்சாதான் புரியும். கரமலர் மொட்டித்து இருதய மலர்னா இதுதான் அர்த்தம். குரு தன்னுடைய கையை தீயனுடைய தலையில வைக்கிறாரு. அவனுடைய மனம்ங்கிற குளத்துல திருவடிங்கிற தாமரை பூக்குது. ஏன்னா அந்த மனசை தான் அவன் அழுக்கு பண்ணி விட்டான். மனசை எதுக்கு பயன்படுத்திட்டான்? மக்கள் குலம் கல்வி என்னும் பித்த உலகுக்கு டைவர்ட் பண்ணிட்டான். குரு பார்த்தாரு, இவனை விட்டோம்னா குப்பையா போயிடுவான்னு சொல்லி அவர் இந்த சாதனத்தை பண்ணி அவனை எதுக்கு திருப்புறாரு? சமய நெறிக்கு திருப்புறார். சமய நெறிக்கு திருப்புகிறார். மலர்ந்து பொருந்தி மலர்கின்ற மனமாக அது மாறிவிடுகிறது. அதான் கரமலர் மொட்டித்து இருதயம் மலர. அப்போது அவன் கரமலர் மொட்டித்து இருக்கிறான், இருதயம் மலர்கிறது. அப்ப குரு தலையில கை வச்சோன்னதான் இருதயம் மலர்ந்துதான் கேட்கக்கூடாது. திருவருள் குருவருள் கிடைக்கும் போது இருதயம் மலருது. அப்ப நீங்க புரிஞ்சுக்கிடணும், திருவடி பேரு தான் இருதயம் மலர்தல். அப்படி புரிஞ்சிங்கன்னா தெரியும். இருதயம் மலர்தல்னா என்ன அர்த்தம்? திருவடி பேரு. திருவடி பேருன்னா என்னதுன்னா அருளை பெறுதல். எதை பெறுதல்? அருளை பெறுதல்னு அர்த்தம். கீழே இருக்கிற பொருள் எல்லாம் எழுதிடுங்க. சிவத்தல்னு ஒரு வார்த்தை இருக்குது. அதுக்கு தழல் போன்ற ஒளின்னு அர்த்தம். பரிச தீக்கைன்னு ஒரு தீக்கை இருக்குது. அது சென்னியில் கையை வைத்தல். என்ன வைக்கக்கூடாது? தர்ப்பை கிடையாது. எதை வைக்கிறது? கை வைக்கிறது தான். சென்னியில் கையை வைத்தல். தர்ப்பை கிடையாது. தர்ப்ப வைக்கிறது அங்க சுத்திக்கு சார். கரநியாசம் அங்கநியாசத்துக்கு தான் தர்ப்பை. இப்ப கூட சித்தியாரில் நடத்தணும். கரநியாசம் அங்கநியாசம். உடம்ப சுத்தம் பண்றதுக்கு தர்ப்பை. உடம்ப சுத்தம் பண்றதுக்கு, உயிரை சுத்தம் பண்ண இதால தான் முடியும். குருவினுடைய அருட்கரங்களால தான் முடியும். தர்ப்பையால. அப்பதான் தர்ப்பையை கட்டி மேல படுத்து உருண்டு எந்திரிச்சு தலைகளை நின்று எந்திரிச்சிடலாமா தர்ப்பைக்கு மேல. அதனால அதற்கு பெயர் தான் பரிச தீக்கை. சென்னியில் கையை வைத்தல் தான் பரிச தீக்கை. இதன் இயல்பை கிரியா நூல்களில் காண்க. ஆசிரியர் சொல்றாரு. இதை பற்றி ஏதாவது ரொம்ப தெரியணும்னா கிரியா நூல்களில் படிச்சுக்கிடுங்க. அடுத்தது ரொம்ப முக்கியம். மாணவன் அல்லது சாதகன் குருவின் திருவடியை பற்றாக பற்ற வேண்டும். குருவை காலவாரி விட்டுறக்கூடாது முக்கியமான நேரத்தில். புரியுதா? குருவை கொஞ்சம் கவனமா நானே பார்க்குறேன். ஒரு பெஞ்சு கிஞ்சி போட்டு நின்றுடலான்னு பார்க்குறேன். காலகளை வணங்குறேன்ட்டு கவுத்து விட்டீங்கன்னா, சத்யராஜ் ஒரு படத்தில் கவுத்து விடுவார் காலை கும்பிடுறேன்ட்டு. ஆமா, ஒரு 3 அடி உயரத்துக்கு பலகை வச்சுட்டு நின்றுடலான்ட்டு பார்க்குறேன். வணங்குறேன்ட்டு இழுத்து விட்டீங்கன்னா, புரியுதா?
குருவை முக்கியமான நேரத்தில் காலவாரி விட்டுறக்கூடாது. குரு சிஷ்ய சம்பந்தங்கிறது சாதாரணம் கிடையாது. இப்போ ஒரே ஒரு வார்த்தை தான் சிவகுமார் சொன்னார். நான் அதுக்காக என்னுடைய ஒரு நாளாக செலவழிச்சிருக்கிறேன். எதுக்காக? மாணவருங்கிற ஒரே எனக்கு அந்த ஊரும் தெரியாது, அந்த ஊர் கோயிலும் தெரியாது. ஆனால் எதுக்காக நம்ம அதை எடுக்கிறோம்? ஒரு மாணவர் நம்மகிட்ட ஒரு தேவையே சொல்லிட்டார், எனக்கு வேலை இருக்குது, கம்பல்சரி நான் மத்தியானம் 3 மணி நேரம் தூங்குவேன், அதை பற்றி நான் கவலைப்படலை. இந்த தொழிலுக்கு தூக்கம், பகல் தூக்கம் ரொம்ப அவசியம். இரவு தூக்கத்தை விட இந்த தூக்கம் ரொம்ப அவசியம், பகல் தூக்கம். இப்போ தானே படித்தேன், பகலில் தான் ஞானம் பண்ணுறவங்க எப்போ தூங்கணும்னு, பகலில் தான் தூங்கணும் அப்படின்னு. ஆனால் அதையெல்லாம் நம்ம அவங்களே சாப்பிடுவோம், அங்கே போகலாம், அங்கே எல்லாமே நான் தான் தடுத்தேன். டீ குடிக்கலாம் வேண்டாம், போகும்போதே டீ குடிக்கலாம் வேண்டாம், எடுத்த வேலையை இப்போ ப்ராப்பராக முடிங்க. பேரூர் மடத்துக்கு போகிறோம், அப்பாயின்மெண்ட் வாங்கி தான் போனோம். சாமி திடீர்னு இங்கே வந்துட்டார். அங்கேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் வெளியே வந்துட்டார். ஒரு மருத்துவமனை கட்டியிருக்கிறார். அவங்க இதுக்கு முந்தின குரு பிறந்த ஊரில் 75 கோடி ரூபாயில் கட்டியிருக்கிறார். 75 கோடி ரூபாயில் 115 எவ்வளவோ இதோட இதில் இருக்குது எல்லா டீட்டெயிலும். அந்த ஊருக்கு போய் சாமியை பார்க்க போங்கன்ட்டாங்க. உடனே வண்டி எங்கே விட்டாச்சு? அங்கே போயிட்டோம். அங்கே போயிட்டு முதலியாபாளையம் பேரூரடிகள் மருத்துவமனை எத்தனை கோடி ரூபாயில் கட்டியிருக்காங்களாம்? 75 கோடி ரூபா. அதற்கான நிலத்தை இதுக்கு முந்தின சாமியுடைய சகோதரி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் சாமியை பார்த்து பேசிட்டு வந்தோம். அதான் இவங்க இன்னும் நிறைய சாமி நிறைய ஸ்டெப்பாக சொல்லியிருக்கிறாரு. நம்ம நினைச்சது நடக்கலையேன்னாங்க. இப்படி யோசிக்கக்கூடாது. ஒரே நாளில் 2 மடத்தில் போய் யாரை பார்த்துருக்குறோம், எவ்வளோ பெரிய வரம், அப்படி யோசிக்க தெரியாதா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு விட்டேன். அப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ அப்புறம் அங்கேருந்து முதலிபாளையம் இடையில எந்த டீ எதுவுமே கிடையாது. ஏதோ ஒரு இடத்துல குடிச்சேன்னு நினைக்கிறேன். திரும்ப மடத்தில் போய் சாமியை பார்த்துட்டு பிறகு ஹோட்டலில் மடத்தில் கௌமார மடத்துக்கு போக சொல்லிட்டார். கௌமார மடத்துக்கு போனால் மணி 2:30 ஆகிட்டு சாமி ரெஸ்ட் எடுக்க போயிட்டார். 3 மணிக்கு மேலே ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு, இது எல்லாம் இந்த ரிஸ்க்குக்கெல்லாம் நம்ம தயாராக இருந்தால் தான் ஆசிரியர். நான் உனக்கு பாடம் எடுக்கிற ஆசிரியர், சாயங்காலம் வகுப்புக்கு 6:30 மணிக்கு சேருன்னு சொல்கிறவன் ஆசிரியரும் கிடையாது. அவனுடைய எல்லா நிலையிலும் யார் கூட இருக்கணும்? சீடன் கூட இருக்கணும். அவன் தான் குரு. முதல்ல நாங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது இவர் குடும்பத்தில் உள்ள எல்லா நிகழ்ச்சியிலையும் இருப்போம். உங்கள் குடும்பத்தில் முதல்ல உங்கள் வீட்டில் ஒரு பாட்டி இருந்தாங்களோ, யாரோ ஒருத்தர் இறந்ததில்லை, மாமியார் இறக்கும் போதெல்லாம் அப்போல்லாம் நாங்கள் ஃப்ரீ, நாள் கணக்கில் உட்காந்துருப்போம் அங்கே. முதல்ல நாங்கள் ரொம்ப ஃப்ரீயாக இருக்க காலத்துலலாம் எல்லா குடும்ப நிகழ்ச்சியிலையும் இருப்போம். இப்போ தான் நேரம் என்ன செஞ்சு போச்சு, குறைஞ்சி போச்சு. அப்படியானால் அந்த கடைசியில் வர்ற செய்தியை பிடிச்சிடுங்க. சாதகன் குருவின் திருவடியை பற்றாக பற்றி இன்புற வேண்டும். அப்படியே இருக்குது டயலாக். பற்றாக பற்றி இன்புற வேண்டும். இன்புறுதல் அதுவே ஞானம். அதே ஞானத்தின் விளைவு, அதுவே ஞான தீக்கை. அதுக்கு பேர் தான் திருவடியை பற்றுதல்னு பேரு. மீண்டும் சொல்றாரு, இந்த மந்திரத்தின் மூலமாக சிவகுரு ஞானத்தை தருதலும் ஆனந்தத்தை தருதலும் கூறப்பட்டது என்று நாம இந்த திருமந்திரத்தை நல்லா முந்திய பதட்டம் இல்லாமல் அழகா படிச்சிருக்கிறோம். இவ்வளவு மாணவர்கள் அந்த வகுப்புக்கு ரெகுலர் டைம்னா கூட இவ்வளவு பேர் வந்திருக்க மாட்டீங்க. நல்ல அழகான பாடப்பகுதி. முக்கிய செய்தி என்னன்னா, நாம திருமந்திரத்தை கட்டாயமாக 2 உரையை சேர்த்து படிக்க போறோம். நான் 3 மந்திரம் நடத்தினல, இந்த 3 மந்திரத்தில் வேறு ஒரு உரை, நம்ம ஆதீன உரை இருக்குல்ல, அதில் ஏதாவது குறிப்புகள் இருந்ததுன்னா அடுத்த வகுப்பில் சேர்த்து பேசுவோம் என்று இந்த வகுப்பை நிறைவு செய்வோம். பிழைத்தவை பொறுக்கை எல்லாம் பெரியவர் கடமை போற்றி இவ்வளவு நேரத்தையும் பொருட்படுத்தியாமல் வகுப்புக்கு இருந்த மாணவர்களை எல்லாம் பாராட்டுறோம், வரவேற்கிறோம். தொடர்ந்து நம்ம அடுத்த வகுப்பை பார்க்கலாம். அடுத்த செவ்வாய்க்கிழமை திருமந்திரம், நாளைய வகுப்பு வழக்கம் போல் நம்ம கோயிலில். சரியா? என்ன பாடப்பகுதி? 1ஆம் திருமுறை, பண்டார சாத்திரம், திருவாசகம். இன்று நமக்கு கிடைத்த சிறப்புகளை எல்லாம் குருநாதர் சம்பந்த சரணாலடிகளில் அடிகள் திருவடியில் சமர்ப்பித்து எதியமை பணிகளும் ஆறது கேட்ப எம்பெருமான் வழி எழுந்தருடன் நாளை பணி நோக்கி செல்வோம். சிவாயனம சிவாயனம். அடுத்த வகுப்பில் பலகை போட்டு வச்சிடலாம், காலகளை வாரி விட்டுறாம. ஏன்னா பிறகு விவரம் வந்துட்டுனா காலை வாரி விட்டுருவீங்களா, பயமாக இருக்குதே. சிவாயனம். குருவே போற்றி. சிவாயனம்.
சிவாய நம. கால் வர்றதுக்கு